வணக்கம். நடந்தது என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது இந்தியா முழுவதும் பேசிக்கொண்டிருப்பது மத்திய அரசின் ஒற்றைச்சாளர வரிமுறை, அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி மத்திய அரசு கொண்டு வருவதில் நாளைய சரித்திர பதிவுகள் நடக்கும்போது அதில் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு முக்கியமான இடம் நிச்சயம் இருந்தே தீரும். இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு அதில் பலவிதமான சிக்கல்களும் குழப்பங்களும் இருந்தது. பல மாநில முதல்வர்களுக்கு அந்த சட்டம் என்ன சொல்கிறது, அதன் விளைவுகள் என்ன என்பது தெரியாமல் கூட இருந்தது. ஆனால் தமிழ்நாடு பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொண்டவுடன் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை பற்றி ஒரு தீர்க்க தரிசனத்தோடு புரிந்து கொண்டு அதற்கான வழிகாட்டுதலை சொன்னவர் மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி நமது தமிழக அமைச்சர்கள் அங்கே போனார்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் 9வது கலந்தாய்வு கூட்டம் முடிந்துள்ளது. கூட்டத்திற்கு பிறகு பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரி அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். இதுவரை நடைபெற்ற கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் எத்தனை, அதை எத்தனை விழுக்காடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இவற்றையெல்லாம் பேசுவதற்கும் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கே தமிழ்நாடு எப்படி ஒரு ரோல் மாடலாக இருந்தது என்பது பற்றியெல்லாம் பேசுவதற்காக ஜிஎஸ்டியின் அனைத்து கூட்டத்திலும் பங்கேற்ற பள்ளிக்கல்வி, இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடன் பேசுவோம். வணக்கம் சார். அருண்ஜேட்லி அவர்கள் இந்த ஜிஎஸ்டியை பற்றி சொல்லும்பொழுது எங்களுக்கு நிறைய லேக்குனா இருந்தது, ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் இருந்தது. இட் வாஸ் தமிழ்நாடுஸ் மாடல். இன்று அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய உதாரணம்தான் என்று சொல்லியிருக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சென்ற வாரம் நடந்த இறுதி மீட்டிங், இது 10வது அஃபிஷியல் மீட்டிங் நடந்தப்போ அது வரைக்கும் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வருன்ற நம்பிக்கை பலருக்கும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வரி வசூலித்தலில் யார் எந்த அசோசியேட்ஸை அணுகுவது அப்படின்றதுல ஒரு கேள்வி இருந்தது. தொழில்துறை மிக அதிகமாக விரும்பின ஒரு விஷயம் இரட்டை வரி விதிப்பு, அதாவது 2 அரசுகளுமே ஒரே அசோசியேட்டை போய் ஆடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குன்னு எல்லாருமே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் டூவல் கண்ட்ரோல் இல்லாமல் ஒருமுக வரி, அதாவது ஒரு அசோசியேட்டை ஒரு அரசாங்கம் தான் வரி வசூலிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வர வேண்டியிருந்தப்போ அது வரைக்கும் ஒரு 11 மாநிலங்கள் ஒன்றாக இயங்கி கொண்டிருந்தோம். அவங்க சார்பாக நம்ம ஒரு கருத்துரு எடுத்து வச்சோம். அதுதான் இந்த ஜிஎஸ்டி பேச்சுவார்த்தையுடைய முக்கியமான ஒரு திருப்பமாக நிகழ்ந்தது. அதைத்தான் அருண்ஜேட்லி அவர்கள் எடுத்து சொல்றாரு. தமிழ்நாடு மாடல் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்குள்ள போறதுக்கு முன்னால கொஞ்சம் புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும். சரக்கு மற்றும் சேவைகள் வரி இன்னும் கூட அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் புரியுது, ஆனால் அது என்னன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியல. சரக்கு வரி, சேவைகள் வரி இப்போ தனித்தனியாக இருக்கு. சர்வீஸ் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு கூட ஒரு 15 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆகுது. அந்த 15 வருஷத்தில் 2% ஆரம்பிச்சது, சிறுக சிறுக 15% கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, சேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாட்டில். இன்னைக்கு ஜிடிபியில் சேவைகள் தான் அதிகம், உற்பத்தியை விட சேவைகள் 2 மடங்கு அதிகம். நம்ம பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்ந்து வரும் நாடுகள் வளரும் பொழுது இது இயற்கையாக நடக்கிற ஒரு ஃபெனாமினான். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சரக்குகளுக்கு மட்டுமே பலவிதமான வரிகளையும் கொண்டு போய் போட்டு சேவைகள் ஒரு முகமாக சிறுக சிறுக வளர்ந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு சேவை வரி மற்ற வரிகளோட அதிகமாகிடுச்சு இன்னைக்கு அப்படிங்கிறப்போ ஒரு காலகட்டத்தில் சரக்குகளுக்கும் சேவைகளுக்கும் ஒரே வரி விகிதம் இருக்க வேண்டும், ஒரே முகமாக வரி விகிதம் இருக்க வேண்டும். இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இன்னைக்கு பல நிறுவனங்கள் சரக்கு சப்ளை செய்வாங்க, ஆனால் அது சப்ளை செய்கிற விதம் சேவையாக இருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். உலக அளவில் இந்த மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங், இது மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இது சர்வீசஸ் கம்பெனின்னு அடையாளப்படுத்த முடியாது. இப்போ ஃபோர்டு கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபோர்டு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கலாம், ஆனால் அதை சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்தியா முழுக்க இருப்பாங்க. அது சர்வீஸ். இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்த முடியாமல் இருக்கும். இப்போ ஃபோர்டோட
அதிகமான வருமானம் அது உங்களுக்கு எதுல இருந்து கிடைக்குதுன்னா சேவையிலிருந்து கிடைக்குது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபோர்ட் நிறுவனங்களும் அவங்களுடைய வணிக செய்முறைகள் பிசினஸ் ப்ராசஸஸ் வந்து இந்தியாவில் செய்கிறாங்க. ஃபோர்ட் பிசினஸ் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சு, அந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா அவங்க உற்பத்தி செய்கிற காரை விட அதனால கிடைக்கிற பணத்தை விட அவங்களுக்கு இதில் அதிகமாக கிடைக்குது. இதே மாதிரி தான் ஜிஇ இருந்தது. ஜிஇ வந்து உலகத்தில் பெரிய நிறுவனங்களில் ஒன்று. அந்த ஜிஇ நிறுவனத்துடைய சரக்கு மூலம் கிடைக்கிற வருமானத்தை விட சேவைகள் மூலம் கிடைக்கிற வருமானம் அதிகமாயிருச்சு. அதான் ஜெக்கிஸ் அப்படின்னு ஒரு தனி நிறுவனத்தை உருவாக்கி அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், மற்றவங்களோட வணிக செய்முறைகளையும் பேக் ஆஃபீஸ் இந்தியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் வந்து ஜிஇயுடைய சேவை சார்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் எம்ப்ளாய் பண்ணவங்க சரக்கு சார்ந்த விஷயங்களை விட அதிகமாக இருந்தாங்க. ஸோ இதனால வந்து ஒரு கான்செப்டாக அப்போ ஒரு சொன்ன விஷயம், சரக்கு சேவை இரண்டுக்கும் ஒரே நிலைமையில் வரி விதிப்பு இருக்க வேண்டும். இந்தியாவில் வந்து ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியாக வரி விதிச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் அவங்களோட வரிகளை போடுறாங்க. அதனால வந்து ஒரு 16 வரிகளை ஒன்றிணைத்து ஒரே வரியாக ஆக்க வேண்டும். இது அடிப்படை தத்துவம். அதாவது கஸ்டம்ஸ் தனியாக இருக்கு, கஸ்டம்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரல. எக்ஸைஸ், அதாவது ஒரு இவ்வளவு பொருள் உற்பத்தி பண்ணனா அதுக்கு உற்பத்தி வரி இருக்கு. எக்ஸைஸ் வந்து மத்திய அரசாங்கம் போட்டுட்டு இருந்தது. சர்வீஸ் டாக்ஸ் வந்து மத்திய அரசாங்கம் போட்டுட்டு இருந்தது. மாநில அரசாங்கம் வந்து வேட்னா மதிப்பு கூட்டும் வரி, சேல்ஸ் டாக்ஸ் தான், இது வந்து விற்பனை வரி. இந்த மாதிரி ஒரு 16 வரிகளை ஒரு வரியாக கொண்டு வருவது இதனுடைய அடிப்படை தத்துவம். இதை செஞ்சோம்னா வந்து ஒரு உற்பத்தியாளருக்கோ ஒரு விஷயத்தை சேல்ஸ் பண்ற ட்ரேடருக்கோ உங்களுக்கு வந்து பல முனைகள்ல இருந்து வரி கட்ட வேண்டியிருக்காது, ஒரே இடத்துல வரி கட்ட முடியும். அதே போல செக் போஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாநில பவுண்டரியிலையும் தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறதே வந்து ஒரு 30 செக் போஸ்ட் வச்சுருக்கோம். நம்ம இந்தியா முழுக்க ஒரு 300க்கு மேலே செக் போஸ்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த செக் போஸ்ட்டில் நின்று வண்டிகள் போகிறது, அந்தந்த இடங்கள்ல இந்த பேப்பர் அந்த பேப்பர், சி ஃபார்ம் இந்த ஃபார்ம்னு சொல்கிறப்போ வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி கட்டமைப்பு அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு நல்ல கான்செப்ட், எல்லாரும் ஒத்துக்கிற கான்செப்ட். ஆனால் இதை செய்யும் பொழுது முதல்ல வந்து இதனுடைய பயன்கள் என்ன, இதனால மாநில சுதந்திரங்களுக்கு, மாநில அட்டானமி, ஸ்டேட் பிஸ்கல் அட்டானமின்றது மாநிலம் வரி விதிக்கும் உரிமைக்கு பங்கங்கள் வராமல் இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். முதல்ல அவங்க இது சார்ந்த அறிக்கை அவங்க விட்டப்போ வந்து 2007, இன்னையிலிருந்து 10 வருஷத்துக்கு முன்னால இந்த ஜிஎஸ்டியில் நல்ல அம்சங்கள் என்ன, ஆலகால விஷயத்தை சிவன் வந்து தொண்டையில கட்டி பிடிச்ச மாதிரி இதை வந்து அதை கண்டெயின் பண்ணி அதில் இருக்கிற அமிர்தத்தை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இதில் இருக்கிற அமிர்தத்தை எடுக்கிறது எப்படி, விஷத்தை கண்டெயின் பண்ணுறது எப்படின்னு ஒரு 10 அம்சங்கள் இறங்கிய அறிக்கை வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு அடுத்த 8 வருடங்களுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த அந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறம் பிஜேபி அரசாங்கம் வந்த உடனே இது மிக வேகப்படுத்தப்பட்டது. அந்த 8 வருஷங்களில் வந்து கமிட்டி ஆஃப் எம்பவர்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அதில் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் போயிருக்கிறாங்க, திரு வீரமணி அவர்கள் அதில் போயிருக்காங்க, திரு எம்சி சம்பத் அவர்கள் போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த கமிட்டி ஆஃப் மினிஸ்டர்ஸில். இதெல்லாம் வந்து ஒரு ஷேப்புக்கு வந்தப்போ 2014 பிஜேபி அரசாங்கம் வந்தப்போ அவங்க இதை வேகப்படுத்த ஆரம்பித்தாங்க. இது வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும், இதுக்கு ஒரு சட்ட ரீதியான அரசியலறை சட்டத்தில் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 101 கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். அது வந்த பொழுதும் கூட நம்ம நடந்த 4 கூட்டங்கள்லையும் நம்ம கருத்துக்களை வெகு தெளிவாக பதிய வைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்தில் நம்ம சொன்ன 10 விஷயங்கள்ல 1, 2, 3ன்னு ஒன்னொன்னா நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்தது. கடைசி ஒரு வாரத்தில், அந்த சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4 விஷயங்கள்ல வந்து காங்கிரஸும் பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம எடுத்து வைத்த கருத்துக்கள் மிக மிக ஆக்டிவாக தமிழகம் அதில் பங்கு பெற்று இருக்கிறது. இந்த 2014, 15, 16ல் தான் அவங்களுக்கு இந்த சட்டம் வந்தது. அந்த சட்டம் வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம கேட்ட 4 விஷயங்களையும் மாற்று கருத்தோட அந்த ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து என்ன நடந்தது, மேனுஃபேக்சரிங் டாக்ஸ், உற்பத்தி மாநிலங்கள், தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு உற்பத்தி மாநிலம், நம்ம நுகரும் பொருட்களை விட நம்ம உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் வந்து அதிகம், மிக அதிகம். நமக்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய சீரிய கொள்கைகளானால நிறைய இண்டஸ்ட்ரி நமக்குள்ள வந்தது. இப்போ இந்தியாவில் உற்பத்தி செய்கிற 100 கார்களில் 42 கார் தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி செய்யணும். அதில் 12 கார் வெளிநாட்டுக்கு போகுது, 20 கார் மட்டும்தான் வெளி மாநிலங்களுக்கு போகுது, 10 கார் தான் தமிழ்நாட்டிலே விற்பனை ஆகுது. அப்படிங்கிறப்ப நம்ம 10 கார் வாங்குற மாநிலம் 42 கார் உற்பத்தி செய்யுது, 32 கார் வெளியே போகுது.
இது வந்து பல துறைகள்லையும் 9 துறைகள் இது மாதிரி இருக்கு. நமக்கு வந்து நம்ம உற்பத்தி செய்யறது நம்ம நுகர்வதை விட மிக மிக அதிகமா இருக்கு. ஓகே, இதுதான் உற்பத்தி மாநிலம் சொல்றோம். நுகரும் மாநிலம்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கன்சியூம் பண்றது ஃபார் ஹையர் தேன் வாட் தே ப்ரொடியூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிவு இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம் அந்த டயத்தில், மேனுஃபேக்சரிங் டேக்ஸ்னு ஒன்று போட்டுக்கிடலாம், ஒரு 2% உற்பத்தி ஆறு விஷயங்களை போட்டுக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கருத்துரு வச்சிருந்தோம். எல்லாரும் ஒத்துக்கிட்ட கருத்துரு. கடைசி ஒரு வாரத்தில் காங்கிரஸ் பிஜேபி ஒரு அலையன்ஸ்குள்ள வந்து அதை பல கட்சிகளும் குறிப்பாக டிஎம்கே அதை சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டயத்தில் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அதே மாதிரி ஒரு 8 பொருட்களுக்கு குட்ஸ் ஆஃப் லோக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மாநிலங்கள் அதை வித்தியாசப்படுத்தி வரி விதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஷரத்து அதில் நம்ம ப்ரப்போஸ் பண்ணது. அதை ஒத்துக்கிட்டாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்த விஷயம். இதை மாற்றினாங்க. 5 வருடங்கள் இழப்பீடு தர வேண்டும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸுக்குன்னு சொன்னதை வந்து பார்லிமெண்ட் இதை மாற்றியமைக்க முடியும் அப்படின்னு ஒரு எனேபிளிங் கிளாஸ் கொண்டு வந்தாங்க. இது நம்ம விரும்பாத ஒரு எனேபிளிங் கிளாஸ். ஏன்னா 5 வருஷம் வந்து நமக்கு இழப்பீடு கிடைக்க வேண்டும். அதுக்கு வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த இந்த மாதிரி ஒரு ஷரத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன அவசியம்னு எங்களுக்கு தெரியல. அதனால நாங்கள் அதை எதிர்த்தோம். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை அதில் கொண்டு வந்ததுனால தான் வாக்களிப்பு நடந்த பொழுது ராஜ்யசபாவில் ஏடிஎம்கே மட்டும்தான் இன்னைக்கு வெளிநடப்பு பண்ணோம். ஏன்னா ஏன் வெளிநடப்பு பண்ணோம், ஏன் எதிர்த்து வாக்களிக்கலைன்னா, எங்களுக்கு வந்து ஒரு பிலாசபியா ஒரு தத்துவமாக ஜிஎஸ்டி என்பது நம்ம ஒத்துக்காத விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் மாநிலங்களுடைய உரிமையை ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து இதில் ஒரு நூலிலை போன ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அதில் வந்து மாநிலங்களுடைய வரி விதிக்கும் உரிமை இந்த 16 வரிகள் சார்ந்ததில், மத்திய அரசாங்கத்தின் வரி விதிக்கும் உரிமை அந்த 8 வரிகள் சார்ந்த விஷயங்கள்ல இருவரும் இந்த 2 சாவர்னிட்டியும் இந்த உரிமைகளையும் ஜிஎஸ்டி கவுன்சில் என்ற ஒரு அமைப்புக்கு கொடுக்கிறோம். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அதிகாரமிக்க ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த அதிகாரமிக்க அமைப்பில் மாநிலங்களுக்கு அதிகமாக அதிகாரம் இருக்கும். இப்படிதான் இந்த கான்செப்டோட தான் ஜிஎஸ்டி கவுன்சில் உருவாக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப அதனால அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அந்த கான்ஸ்டிடியூஷனல் பாடியில் எந்த அளவுக்கு நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், அதில் 67% மாநிலங்கள், 33% மத்திய அரசாங்கம்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. ஒரு சுதந்திர இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு சமஷ்டி அமைப்பு, ஒரு ஃபெடரல் இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் ஆகிறது முதல் முறை. ராஜ்யசபா இதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கருத்து சொல்ற ஒரு களமாக உருவாகிருச்சே தவிர ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய சட்டமியற்றும் பாடியாக உருவாகலை. as it happened, as it emerged. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் இன்னைக்கு 4 சட்டங்களை இன்னைக்கு நிறைவேற்றுவதற்கு முன்வைத்திருக்கு. அதை சட்டம் இயற்றும் ஒரு அங்க சட்டத்தை ப்ரப்போஸ் பண்ற ஒரு அமைப்பாக இன்னைக்கு வந்து அங்கே உருவாயிருக்கு. இது மறுபடியும் வந்து பார்லிமெண்ட் போகணும். ஆனால் என்ன இதில் முக்கியமான கருத்துனா, நம்ம எந்த கொள்கைகளுக்காக இதை அப்போஸ் பண்ணமோ அந்த டயத்தில் ராஜ்யசபாவில் அந்த கொள்கைகளை ஆதரித்து நின்ற டிஎம்கே இன்னைக்கு நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது, நீங்க எப்படி ஜிஎஸ்டியில் வந்து ஒத்து போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு புரட்சி தலைவி அம்மா வடிவமைத்த அந்த ஜிஎஸ்டி இன்று மீண்டும் வந்திருக்கிறது. இதை யாரோ உருவாக்குனாங்க, நான் ஆதரிக்கிறோன்னு கிடையாது. அதை உருவாக்குவதில் நமக்கு ஒரு பங்கு இருந்திருக்கு. இப்போ இருக்கிற அந்த 4 சட்டங்கள், சட்ட முன்வடிவுகள் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்ற செஷன்ல போயிடும்னு நினைக்கிறேன். ஒன்று சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஆக்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆக்ட், மூணாவது வந்து ஐஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, 4வது வந்து இழப்பீட்டுக்காக ஒரு சட்டம். இந்த 4 சட்டங்களும் வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அநேகமாக வந்து பிரசன்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளியும் இதை பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இது சட்டமாக வந்து பிரசிடென்ஷியல் அசென்ட் எடுத்துக்கிட்டு இது சட்டமாக வந்துடும். 1 ஜூலை அநேகமாக இந்த திட்டம் வரும். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, 16 வரிகள் 1 ஜூலைலேருந்து இருக்காது. ஒரே ஒரு வரி தான். இந்த ஒரே ஒரு வரி செக் போஸ்ட் இருக்காது எந்த இடத்துலையும். அந்த இதில் வந்து எலக்ட்ரானிக் டேக் மூலமாக ஒவ்வொரு லாரி மூவ்மெண்ட்டையும் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். அது சென்ட்ரல் கம்ப்யூட்டர் மூலமாக வந்துடும். ஒரு வித்தியாசமான வரி விதிப்பு முறைக்கு வந்து இந்தியா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் அடுத்த 5 மாதங்கள். இந்த 5 மாதங்களில் வந்து அசசிஸ் இன்னைக்கு 93 லட்சம் பேர் இந்த வரிகள் கெட்டுறவங்க இருக்காங்க. 93 லட்சம் பேரும் இனிமேல் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் அந்த வரியை கட்டணும். அவங்க வந்து நேர போய் ஒரு வரி அலுவலகத்தில் நின்று கட்டுறதே முடியாது. இனிமேல் வந்து இந்த 5 மாசத்துல இது ஒரு பெரிய மாற்றம். 2வது, 20 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வரி கிடையாது. 20 லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்க இன்னைக்கு 53 லட்சம் பேர், 93 லட்சம் பேர் இந்தியா முழுக்க இன்னைக்கு வரி கட்டுறவங்க இருக்கிறாங்க.
அது வந்து 53 லட்சம் பேருக்கு வரி கிடையாது. ஆனால் அவங்க வந்து வாலண்டரியாக அதுக்குள்ளே வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இதில் முக்கியமான அடிப்படை எப்படி விற்பனை வரியில் வந்து வேட் என்பது மதிப்பு கூட்டும் வரி என்பது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக பேசப்பட்டதோ, அதே மதிப்பு கூட்டு கான்செப்ட் வந்து இப்போ முழு ஜிஎஸ்டிக்கு வந்துடும். அப்படிங்கிறப்ப இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படிம்பாங்க. ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல பழக்கமான ஒரு விஷயம் தான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா. நான் ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்குள்ளே கொடுக்குறேன். ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்குன்னா அந்த ஆட்டோ காம்பனண்ட் அதுக்குள்ளே போகிற உதிரிப்பாகத்தை நான் சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த காருக்குள்ளே இது போகிறப்போ இதில் ஒரு வரி போடுறோம். அந்த வரி குட்டி போடுவது என்பது நிகழ்ந்து கொண்டிருந்தது. அது இனிமேல் நடக்காது. இவங்க என்ன வரி கட்டியிருக்காங்களோ அதை இவங்க கட்டுற வரியிலிருந்து கழிச்சுக்கிடலாம். இதுதான் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட அடிப்படை. விற்பனை வரிக்கு மட்டுமே இருந்து கொண்டாது. இப்போ இந்த மற்ற 15 வரிகளுக்கும் இந்த பெனிஃபிட் வரும். இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஓவராலாக வந்து வரி விகிதங்கள் ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து. இரண்டாவது, இன்ஃப்ளேஷன் தாக்கம் இல்லாமல் அருண்ஜேட்லி அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இந்த வரி விதிப்பினால் பணவீக்கம் என்பது குறையும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு. வரி ஓவராலாக அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் வரி கெட்டாமல் இருந்த பலர் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இருக்கிறதுனால வரி விதிப்பிற்குள் வாலண்டரியாக வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு 93 லட்சம் அசோசியேட்ஸ் இருக்கிறது வந்து குறைஞ்சது 1 கோடியாக உருமாறும் அப்படின்றது ஒரு கணிப்பு. இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். கடந்த முறை கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று திரும்பிய நீங்கள் மாநிலங்கள் சார்பில் வைக்கப்பட்ட 250 கோரிக்கைகளில் 245 கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னீங்க. மீதமுள்ள 5 கோரிக்கைகளும் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ரைட். இந்த கோரிக்கைகள்ன்றது வந்து சட்ட வடிவில் வந்து கிளாசஸ். இப்போ இந்த 4 சட்டங்களையும் சேர்த்து ஒரு 250 சட்ட உட்பிரிவுகள் இருக்குது. இதைத்தான் வந்து கோரிக்கைகள் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் டெஃபினிஷனல் இஷ்யூ. டெஃபினிஷன்னா ஒரு மாநிலம் என்பதை நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, மாநிலம் என்றால் என்ன அப்படின்றதுல இருந்து. ஸோ இந்த ஜிஎஸ்டின்றது ஒரு வரி விதிப்பு சட்டமாக இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிற அம்சங்கள் வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தையே வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கருத்துக்கள் இதில் இருக்குது. குறிப்பாக ஒரு மாநிலம் என்பதனுடைய பவுண்டரி என்ன, இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. பலரும் இதை புரிஞ்சிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு மாநிலம் நிலப்பரப்பு மட்டும்தானா, மாநிலத்தை சுற்றி இருக்கிற தண்ணி மாநிலத்தில் சேருதா இல்லையா, இது ஒரு பெரிய கேள்வி வந்தது. இது வந்து கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க எங்களுக்கு. எக்கனாமிக்கலாக இதில் அர்த்தம் என்னன்னா, ஒரு நம்ம தமிழ்நாடை சுற்றி இப்போ வந்து ஒரு 1076 கிலோமீட்டரு கடற்பரப்பு இருக்குங்க. இந்தியாவிலே அதிகமான கடல் பரப்பு, உபயோகப்படுத்தக்கூடிய கடல் பரப்பு நம்மளோட பரப்பு. குஜராத் நம்மளோட அதிகமாக இருந்தால் கூட அவங்க இதில் பாதி இது வந்து மார்ஷி லேண்டு. அதில் ஒன்றும் செய்ய முடியாது, கப்பல் வர முடியாது, படகும் போக முடியாது. அதில் பாதி இது அப்படி இருக்குது. நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடிய கடல் பரப்பு நம்மகிட்ட இருக்குது 1076 கிலோமீட்டர். இதை வந்து இதில் நீங்கள் ஒரு கப்பலில் ஏறி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடலுக்குள்ளே 12 கிலோமீட்டர் வரைக்கும் அதுக்கு பேர் கண்டிகுவஸ் ஷெல்ஃப். கண்டிகுவஸ் ஷெல்ஃப்னா கடற்கரையை ஒற்றிய கடல். ஓகே, அதுக்கு அடுத்து 12 கிலோமீட்டர் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கப்பலில், அதுக்கு பேர் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகே, இந்த 12 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து ஹை சீஸுங்கிறாங்க. இந்த 12 கிலோமீட்டரு நம்மளை ஒட்டி இருக்கிற 12 கிலோமீட்டர் வந்து இதை நீங்கள் கணக்கு பாருங்கள், 12 × 1076 கிலோமீட்டர். நம்ம நிலப்பரப்பை விட அதிகமானது நம்ம கடல் பரப்பு வச்சுருக்கோம். இது வந்து இதுவரைக்கும் மாநில அரசாங்கங்கள் இந்த இடத்துல மீன்பிடிப்புக்காக வரி விதிக்கலாம். ஸ்டீவ் டோரிங், பங்கரிங், ஒரு போர்ட் ட்ரஸ்ட்டுக்குள்ளே வரக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் வரி விதிக்கும் உரிமை நம்மகிட்ட இருந்திருக்கு இது வரைக்கும். வந்து இது வந்து மிகப்பெரிய உரிமை. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதனால 1000 கோடி இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்லாம் சேர்ந்து 10,000 கோடி இப்போ அதில் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இந்த டெஃபினிஷனில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்சுவலாக ஒரிஜினலாக அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருக்கிறது என்னன்னா, இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபு, கண்டிகுவஸ் ஷெல்ஃபு, ஓப்பன் சீஸ் எல்லாமே யூனியன் டெரிட்டரின்னு ஒரு ஷரத்து இருக்கு. யூனியன் டெரிட்டரி என்ன, உங்க மத்திய அரசாங்கத்தை சேர்ந்ததுன்னு அர்த்தம். இதை வந்து மாற்றி அமைக்க சொல்லி குரல் கொடுத்தோம் மாநிலங்கள். ஏன்னா கோஸ்டல் போலீஸ் தான் இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கு. கோஸ்டல் போலீஸ் வந்து மாநில அரசாங்கங்களை சேர்ந்தது. அவை இருக்கிறது வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப். கான்டினென்டல் ஷெல்ஃப்ல அவங்க வருவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பவுண்டரி பார்த்தீங்கன்னா. இதை வந்து மாநிலங்களுக்கு கடலோர காவல் படைன்னு நம்ம ஸ்டேட்ல சொல்றோம். கடலோர காவல்படை, கோஸ்டல் போலீஸ் தான் அது வந்து பண்ண முடியும். வேற யாரும் அங்கே போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சட்டம் ஒழுங்கை பார்த்துட்டு இருக்கேன், அங்கே இருக்கிற மீன் பிடிப்பு நான் பார்த்துட்டு இருக்கேன், அதில் இருக்கிற பல சர்வீசஸ்க்கு நான் டேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நீங்கள் திடீர்னு இது வந்து மாநிலங்களை சேர்ந்ததல்ல அப்படின்னு சொல்ல முடியாது.
இது ஒரு கோரிக்கை. இதை நீங்க கோரிக்கைன்னு வச்சுக்கிடலாம், இது வந்து கருத்துன்னு வச்சுக்கலாம். கடைசியில் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. சரி, அந்த இடத்துல வந்து ஏன்னா இவங்க என்ன செஞ்சாங்க, கான்ஸ்டியூஷன்ல ஒரு மாற்றம் முன்னால கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 12 கிலோமீட்டரும் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தது த்ரூ யூனியன் டெரிட்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதனால அது கான்ஸ்டியூஷனை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா அது வந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே அரவுண்ட் தட். ஸ்டேட்ஸை அலோவ் பண்ணுறதுக்கு ஒரு வே அரவுண்ட் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் கூட நுணுக்கமான விஷயங்கள் இதில் எடுத்து வைக்கப்பட்டன. அதே மாதிரி விவசாயத்துக்கு டெஃபினிஷன், ஒரு கோழி வளர்ப்பு வந்து விவசாயத்தில் சேருமா, தேன் வடித்தல் வந்து அக்ரிகல்ச்சரில் சேருமா, எதுலாம் அக்ரிகல்ச்சர் செய்கிறோம், இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பக்கம். பெரிய விஷயங்கள் நான் அந்த கடைசியில் சொன்ன ஒரு 5 விஷயங்களில் கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதில் ஒரு விஷயம்தான் கிராஸ் எம்பவர்மெண்ட். அதாவது வரி வசூலித்தலில் மாநிலங்களின் பங்கு என்ன, மத்திய அரசின் பங்கு என்ன. இதில் தான் வந்து அவர் அருண்ஜேட்லி சொன்ன அந்த தமிழ்நாடு மாடல் அப்படின்னு அவர் தான் பேர் கொடுத்தாரு. தமிழ்நாடு மாடல்ன்றது அம்மா வடிப்பு தந்த மாடல். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வரி வசூலிக்கிறப்போ 1.5 கோடின்னு ஒரு கட் ஆஃப் வைங்க. 1.5 கோடி வருமானம் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களும் ட்ரேடர்ஸும் டீலர்ஸும் ஒரு கட் ஆஃப் வச்சு, இதான் ஹரிசான்டல் மாடல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் இவர் வந்து தமிழ்நாடு மாடல்னு ஆரம்பிச்சாரு. 1.5 கோடி கட் ஆஃப் வைங்க, அதுக்கு மேலே இருக்கிற அசசிஸ்னா வரி கட்டுபவர்கள், அதுக்கு மேலே இருக்கிறவங்கள மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இரண்டும் பிரித்து கொள்ள வேண்டும். 50-50ன்னு பிரிச்சுக்குவோம். அதில் வந்து நீங்கள் 50% பாருங்க, நான் 50% பாருங்க. நீ 14 லட்சம் அசசிஸ் இருக்காங்க, இதுக்கு மேலே இதான் பெரு நிறுவனங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 1500 கோடி டேக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க வருஷத்துக்கு. இதில் வந்து ஓகே 1.5 கோடிக்கு மேலே அந்த 1500 கோடி வரைக்கும் கட்டுறவங்க 50-50யாக பிரிச்சுக்குவோம் அந்த 14 லட்சம் பேரை. கீழே இருக்கிறவங்கள 53 லட்சம் பேர் வரியை கட்ட போகிறதில்ல. 53 லட்சம் வந்து இன்னைக்கு இருக்காங்க கீழே வரி கட்டாதவங்க. அதுக்கு மேலே 40 - 14 26 லட்சம் வந்து அந்த 20 லட்சத்துக்கும் 1.5 கோடிக்கும் நடுவில் இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம முதல்ல சொன்னது 100% ஸ்டேட்ஸ்க்கு விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டோம். ஓகே, கடைசியில் என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா 90% டாக்ஸ் ஸ்டேட்ஸ் பண்ணுங்க, 10% சென்டர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இதுதான் வந்து கடைசியில் நிகழ்ந்த நிகழ்வு. இது வந்து ஒன்று டியூவல் கண்ட்ரோல் இல்லாமல் சிங்கிள் ஓனர்ஷிப் திட்டத்து மூலம் வந்துடும். அப்படிங்கிறப்போ முதல்ல வந்து யார் அசஸ் பண்ண போறா, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். 2 பேரும் வந்து எனக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான முடிவு. இது வந்து யூசர்ஸுக்கு நல்லது. எனக்கு யார் என் வரியை வசூலிக்க போகிறது, அதை ஸ்க்ரூட்டினி பண்ணுறது யார், அதில் ஆடிட் பண்ணுறது யார், ஆடிட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கிளைமை முன்வைக்கணும்னா யார்கிட்ட முன்வைக்கணும், அந்த கிளைமில் பேஸ் பண்ணி ரீஃபண்ட் கொடுக்குறதுனா யார்கிட்ட எனக்கு ரீஃபண்ட் வரணும், அது மேலே நான் ஒரு அப்பீல் போகணும்னா யார்கிட்ட அப்பீல் போகிறது, இந்த தெளிவு இதுதான் வணிக செய்முறைகள். ஒரு அரசாங்கம் தான் எனக்கு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துவது இந்த மாடல். ஓகே, அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் இப்போ சர்வீஸ் டாக்ஸ் முழுக்க அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி 8 லட்சம் கோடி இந்த வரிகள் 16 இணைந்து 8 லட்சம் கோடி இருக்குன்னா அதில் முதல் நிலையில் இருக்கிற வரி வந்து சர்வீஸ் டாக்ஸ். இதை இப்போ மத்திய அரசாங்கம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. அது இனிமேல் வந்து மாநில அரசாங்கமும் அதை செய்யலாம் என்பது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. இவங்க நம்பர் ஆஃப் அசசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கூட 7 லட்சம் அசசிஸ் தான் 1.5 கோடிக்கு மேலே மத்திய அரசாங்கத்தில் போக போகுது. கீழே இருக்கிற இந்த 26 லட்சத்தில் 10% 2.6 லட்சம் தான் மத்திய அரசாங்கம். ஸோ 2.6 + 7 லட்சம் மொத்தமே 9.6 லட்சம் தான் அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு. இது வந்து அவங்ககிட்ட இப்போ இருக்கிற ஆஃபீஸர் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஆஃபீஸர் ஸ்ட்ரென்த்துக்கும் கணக்கு பார்த்து அதுக்கு தக்கன ஒரு பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் பண்ணி வர்ற விஷயம். அவங்க வந்து இப்போ ஒரு 89,000 ஆஃபீஸர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 3,10,000 ஆஃபீஸர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். ஓகே, இந்த ரேஷியோவுக்கும் அந்த ரேஷியோவுக்கும் சமநிலை எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாடலில். இதுதான் ஒரு தமிழ்நாடு மாடல் ஓரளவுக்கு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி வந்தது. அதனால அதை மையப்புள்ளியாக வைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கோம். எந்த அசசியை ஓன் பண்ணுறது அப்படின்ற கேள்வி தான் அந்த கேள்வி வந்து. இந்த கேள்விக்கு ஒரு நல்ல விடை கிடைத்திருக்கு. வெஸ்ட் பெங்கால் மட்டும் அதில் வந்து ஒரு டிசனன்ட் நோட் கொடுத்துருந்தாங்க. மற்ற 32 உறுப்பினர்களும் இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த இழப்பீடு நிதியம் உருவாக்கப்பட்டுள்ளது, அதன் மூலம் கிடைக்கும் பயன் என்ன? இப்போ 5 வருஷத்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இதனால் இழக்கக்கூடிய மாநிலங்கள் இழப்பீடு பெறும் என்பதை வந்து சட்ட ரீதியாக முதலே சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் இது எப்படி உறுதிப்படுத்தப்படும்? ஏன்னா அதில் இன்னொரு செக்கும் வச்சுருந்தாங்க. அதாவது ஜிஎஸ்டியில் கிடைக்கிற பணத்தை வைத்தே தான் இந்த இழப்பீடு தரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. இந்த நிதியம் உருவாக்கப்பட்டது எதுக்காகனா, இழப்பீடு நிதியம் என்பது ஒரு அட்டானமஸ் பாடி. இதுக்குள்ளே வர்ற பணம் வந்து ஜிஎஸ்டியில்
நான் சொன்ன மாதிரி முதல்ல 5 ஸ்லாப்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த மாதிரி 5 தளங்கள்ல உங்களுக்கு இந்த வரி இருக்கும். இந்த வரி இந்த 5 தளங்கள்ல ஏன் இருக்குன்னா, இதுக்கு முன்னால இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4800 பொருட்கள் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். இந்த உணவுப் பொருட்கள் ஒரு 800 போல உணவுப் பொருட்கள். அதே மாதிரி நிறைய பொருட்கள் நம்ம வந்து எல்லா பொருட்களும் நீங்கள் போட்டிருக்க சட்டையிலேருந்து கண்ணில் போடுற கண்ணாடியிலேருந்து எல்லா பொருட்களையும் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணி ஒரு 4800 கேட்டகரி வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ பல மாநிலங்களும் தனித்தனியான டாக்ஸ் விதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உணவுப் பொருட்களுக்கு நம்ம 820 பொருட்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில். பஞ்சாபில் அது எல்லாத்துக்கும் டாக்ஸ் உண்டு. நீங்கள் ஒரே வரி முறை என்று சொல்லும் பொழுது எந்த ஸ்லாப்ல போட போறீங்க? ஏன்னா இது வரைக்கும் 100 தளங்கள் போல இருக்கு. இங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஆளாளுக்கு போட்டிருக்கு. நம்ம 4%, 14% வச்சிருந்தோம்னா இன்னொருத்தங்க வந்து 4%, 12% வச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தளத்துல கொண்டு வரதா ஃபிட்மெண்ட். ஓகே, இந்த ஃபிட்மெண்ட் பண்றப்போ பாத்தீங்கன்னா இது இந்த 5 தளங்கள், அதுக்கு மேல பாவவரி, ஆடம்பர வரி, இந்த ரெண்டும் வந்து மேல் வரி. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பாவவரி. லக்ஸரி டாக்ஸ் வந்து ஆடம்பர கார்கள், இந்த மாதிரி வந்து ஆடம்பர பொருட்கள்ன்றது ஒரு ஸ்லாப். அதுக்கு மேல வந்து சின் டாக்ஸ்ன்றது இன்னொரு ஸ்லாப். சின் டாக்ஸ் சிகரெட் போன்ற பொருட்களுக்கு அங்கே மேல. இதுல இருந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிருச்சு, ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு 78,000 கோடி நம்ம தமிழக அரசாங்கத்துடைய மறைமுக வரிகள் கமர்ஷியல் டாக்ஸஸ் மூலமாக கிடைக்குதுன்னா அதுல 33,500 கோடி தான் ஜிஎஸ்டிக்குள்ள போகுது. தமிழ்நாடு பார்வையில் 33,500 கோடி இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கிற வரி ஜிஎஸ்டியாக இனிமேல் வரப்பெறும். இந்த 33,500 கோடிக்கு ஒவ்வொரு வருடமும் 14% வளர்ச்சி இருந்தால் எவ்வளவு டாக்ஸ் நமக்கு வந்திருக்குமோ அந்த அளவுக்கு குறையாக நமக்கு அந்த வருஷம் டாக்ஸ் வந்ததுன்னா மீதி இருக்கிறது வந்து இழப்பீடாக மத்திய அரசாங்கம் தரும். இதாங்க அது அடிப்படையான விஷயம். இந்த இழப்பீட்டுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான விஷயம். தமிழ்நாடு ஆக்சுவலாக வளர்ந்தது இந்த டாக்ஸ் வந்து நமக்கு வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருந்ததுன்னா 5% தான் இருந்தது. இது வந்து இனிமேல் 14% கணக்கிடப்பட்டு அடுத்த 5 வருடங்களுக்கு நமக்கு இழப்பீடு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு 3000 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து அதிகமாக நமக்கு வரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வரி என்று கிடைக்காமல் இழப்பீடு என்று கிடைக்கும் 5 வருடங்களுக்கு. கிட்டத்தட்ட தமிழகத்தில் 821 பொருட்களுக்கு 0% வரி, அதாவது வரி கிடையாது. அது இனியும் தொடருமா? முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த இன்னும் 2 வாரங்கள் நம்ம வந்து இந்த ஃபிட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். ஃபிட்மெண்ட்னா எந்த ஸ்லாப்ல எந்த பொருட்கள் போகும் அப்படின்றதுக்கு. இதில் எந்த விதமான ப்ராசஸிங் இல்லாமல் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்க்கு வந்து 0 டாக்ஸ் தான். எல்லா மாநிலங்களும் அப்படி தான் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பொருள் மாடிஃபை ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து உணவுப் பொருள்னு சொல்லி இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம்னா அதுக்கு என்ன வரி என்பதற்கு இந்த டிஸ்கஷன்ஸ் அடுத்த 2 வாரம் நடக்க போகுது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முன்னால் February 18க்கு இந்த லிஸ்ட்டு வந்துடும். முடிந்தவரை அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இதுக்கு தான் அக்ரிகல்ச்சர்னா டெஃபினிஷன் என்ன, விவசாயத்துக்கு என்ன டெஃபினிஷன், எதெல்லாம் அதுக்குள்ளே போகும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் இந்த முடிவுகள் எய்தப்படும். நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறது இப்போ இருக்கிற 0 டாக்ஸ் எல்லாமே 0ல வரணும்னு சொல்கிறோம். ஆனால் பல மாநிலங்கள் அதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறாங்க. குறிப்பாக பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஒரு 20-30 வருஷமாகவே அவங்க வந்து இதுக்கு வரி போட்டுக்கிட்டு இருக்கவங்கலாம் அதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா எள்ளு விளையிறது வெளியே விளையுது, தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு விளையிறது இல்லை. ஆனால் எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் எடுக்கிறோம்னா அந்த நல்லெண்ணெய் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ப்ராசஸிங் அதிகம். இன்னைக்கு வந்து விருதுநகர் போன்ற இடங்களில் வந்து அதிகமாக ப்ராசஸிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து டாக்ஸ் வந்துருமோ என்ற கவலைகள் அவங்களுக்கு இருக்குது. எள்ளா இருக்கிற வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, அதை வேற ப்ராடக்டா மாற்றும் போது ப்ராசஸ் ஆக்கும்போது அதுக்கு வரி டாக்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ப்ராசஸிங்னா என்ன அப்படின்றது டெஃபினேஷன் பார்க்கணும். ஃபிசிக்கல் ப்ராசஸிங், ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அந்த அதனுடைய தன்மை மட்டும் மாறாமல் அடிப்படை தன்மை அப்படியே இருக்கு, கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணலை, ஆனால் அது வந்து உருமாறி இருக்கிறது. இப்போ ஸ்டார்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாமக்கல்
அந்த சேலம் பகுதிகளில் வந்து நிறைய பேர் வந்து ஜவ்வரிசி பண்றவங்க இருக்காங்க, ஸ்டார்ச் பண்றவங்க இருக்காங்க. எது உருமாற்றம் என்பதுல வந்து ஒரு அடிப்படையான கருத்தை முன் வச்சு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அதை ஹையர் டாக்ஸ் பண்ணுங்க, பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை லோயர் டாக்ஸ்ல வைங்க, இந்த மாதிரி ஒரு கருத்தொற்றுமையை இது பட்டிருக்கிறது. அதனால பல சங்கங்களும் வந்து இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வந்து இதை எப்படி ஃபிட் பண்றது நல்லா இருக்குமா, அதை எப்படி ஃபிட் பண்றது நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா என்ன ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தாங்களோ அதே டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை இந்தியா முழுக்க கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த முயற்சியில வந்து ஒரு அடிப்படை தத்துவ ரீதியான அடிப்படை கட்டமைப்பு ரீதியான விஷயங்கள்ல இப்ப கருத்தொற்றுமை எழுதப்பட்டு விட்டது. இப்போ வந்து கரெக்டா ஃபிட்மெண்ட் பண்றதுக்கு இப்ப எல்லாரும் சேர்ந்து அதிகாரிகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் முன்னால இது வந்து இன்னொரு பிப்ரவரி 18ஆம் தேதி இது முன்வைக்கப்படும். வணிக செயல்முறைகள், மேல்முறையீடுகள், தணிக்கை முறையில் ஏதேனும் மாற்றம் வருமா? இதுல பாத்தீங்கன்னா 3 பெரிய டாக்ஸ், இந்த 16 டாக்ஸ்ல வந்து எக்ஸைஸும் சேல்ஸ் டாக்ஸும் சர்வீஸ் டாக்ஸுங்க. இது 3க்கும் தனித்தனி சட்டங்கள் இப்போ இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டாக்ஸில் வந்து ஒரு டாக்ஸை எவேட் பண்ணுறவங்க, வரி ஏய்ப்பு செய்கிறவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணவே முடியாது 2 சட்டங்களில். ஒரு சட்டத்தில் அரெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும்? குற்றங்களை வந்து வகைப்படுத்தியிருக்கோம். ஒரு 4 விதமான வகையாக போட்டிருக்கோம். அது குற்றம் ஆனால் வந்து தெரிந்தே செய்த குற்றம் அல்ல அப்படின்னு ஒரு ஸ்லாபு. அது குற்றம் ஆனால் சிறு குற்றம், அது வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பெரிய குற்றம் இல்லை. 3வது வந்து ப்ராசிக்யூஷன் எடுக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம், ஆனால் பெயிலில் விடலாம். 4வது குற்றம் வந்து பெயிலே கொடுக்கக்கூடாது, அவன் வந்து உடனே பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்ற குற்றம். குற்றங்களை 4 வகைப்படுத்தி இதுக்கு இருக்கிற பெனல்ட்டிஸும் நம்ம வந்து ஓரளவு அப்ராப்ரியேட் பெனல்ட்டிஸ் வந்து இதில் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருந்தது, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்ற டாக்ஸில் வந்து ப்ராசிக்யூஷனே இல்லாமல் இருந்தது, அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒருங்கிணைந்த வரி இது வந்து. அதனால ப்ராசிக்யூஷன் நீங்கள் வந்து எப்போ வந்து அரெஸ்ட் பண்ண போறீங்க, யாருக்கு அரெஸ்டிங் அத்தாரிட்டி இருக்குது, இதுலலாம் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ட்ரிபியூனலை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ட்ரிபியூனல்ஸுக்கு அதிகாரங்கள் அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் சென்ட்ரல் ட்ரிபியூனலே இல்லாமல் இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. நேஷனல் ட்ரிபியூனலே இதில் ஒரு தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கோம். அதில் இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. இன்னொரு 13 சிறு விஷயங்களில் 18ஆம் தேதி தான் அந்த முடிவுகள் எட்டப்பட போகுது. ஆனால் இதில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கருத்துற்றுமை இருக்குது, அது லீகலாக அதை கொண்டு வர்றது இன்னும் எங்களுக்கு அந்த டிராஃப்ட் வரலை. அந்த டிராஃப்ட் வந்து 18ஆம் தேதி பிப்ரவரி வந்துடும் நினைக்கிறோம். ஜிஎஸ்டியின் மூலமாக ஒரு பெக்யூலியர் விஷயம், டூயல் கண்ட்ரோல் டு யூனிக் ஓனர்ஷிப். இந்த டூயல் கண்ட்ரோல் என்னவாக இருந்தது, டு யூனிக் ஓனர்ஷிப்னா அது என்ன, ரைட், இது அமலுக்கு வரப்போகிறதா? கண்டிப்பா. இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன மாதிரி 16 வரிகள் ஒரு வரியாக இணைகிறது. இந்த 16 வரிகளை வந்து ஒவ்வொருத்தரும் 2 அல்லது 3 வரிகளாவது ஒவ்வொரு உற்பத்தியாளரும் கட்டிட்டு இருந்தாங்க. குறைஞ்சது கண்டிப்பாக அவங்க எக்ஸைஸ் கட்டியிருப்பாங்க, கண்டிப்பாக வேல்யூட டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் கட்டியிருப்பாங்க, பலர் என்ட்ரி டாக்ஸ் கட்டியிருப்பாங்க. இது மாதிரி வந்து இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒருமுகமாக ஆகிறது. ஆனால் முன்னால் வந்து அவங்களுக்கு இந்த வரி சர்வீஸ் டாக்ஸா மத்திய அரசாங்கம், வேட்டா மாநில அரசாங்கம், ஆக்ட்ராயா லோக்கல் பாடி, ஓகே, இது மாதிரி பல அமைப்புகளோட பெருவாரியா ஸ்டேட் சென்ட்ரல், இதான் டியூவல் கண்ட்ரோல். ஒரே உற்பத்தியாளர் இல்லை ஒரே ட்ரேடர் 2 அரசாங்கங்கள் கண்ட்ரோல்ல வர்றது வந்து முன்னால் இருந்தது, கட்டுப்பாடுக்குள்ள வருது. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, இந்த டியூவல் கண்ட்ரோல் இந்த ஜிஎஸ்டியில் ஒழியணும். அப்படிங்கிறப்போ இப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அடிப்படை தத்துவமாக தான் 1.5 கோடின்னு பிரிங்க, 20 லட்சம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு வரி விதிக்காதீங்க, 20 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் இருக்கிறவங்களுக்கு காம்பவுண்டிங் முறையில், அதாவது அவங்களே டெக்ளேர் பண்ணுவாங்க. அவங்க டேர்ன் ஓவர் வந்து எனக்கு 40 லட்சம் அப்படின்னா வந்து அதில் 2%, 40 லட்சம் 2%னா ஒரு 80,000 ரூபா வந்து குத்து மதிப்பான்னு சொல்கிறோம்ல, அந்த குத்து மதிப்பாக அவன் டாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவனை தொந்தரவு பண்ணாதீங்க. 50 லட்சத்துலேருந்து 1.5 கோடி வரைக்கும் இருக்கவங்களுக்கு மாநில அரசாங்கத்தை விட்டுருங்க, அவங்களே பண்ணட்டும். அந்த 1.5 கோடிக்கு மேலே இருக்குதுல 50-50 ஷேர் பண்ணிக்கோங்க. இதான் அம்மாவோட அடிப்படை மாடல். இதுதான் இந்த மாடலில் இப்போ ஒரே வித்தியாசம், 90% ஸ்டேட்டுக்கு, 10% மத்திய அரசாங்கம்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 50 லட்சத்துல இருந்து 1.5 கோடி ஸ்லாப்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் வித்தியாசம். இதுல என்ன நல்ல விஷயம்னா, ஒரு அசசி இதுல வந்து வரி கட்டுபவர் ஒரே ஒரு அரசாங்கத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூனிக் ஓனர்ஷிப். ஆனா அந்த யூனிக் ஓனர்ஷிப்ல என்ன நல்ல விஷயம்னா, இது எல்லாமே கம்ப்யூட்டர்ல ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போறாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது மாநில அரசாங்கத்துக்கும் கிடைக்கும், மத்திய அரசாங்கத்துக்கும் கிடைக்கும். அந்த டேட்டா வந்து ரிட்டர்ன் ஸ்க்ரூட்டினைஸ் பண்றது 10%க்கு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்க, 90%க்கு மாநில அரசாங்கம் அந்த ரிட்டர்னை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும்.
அதுக்கு மேல வந்து ஆடிட் பண்றது, நான் யாரை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், அவங்கள ஆடிட் பண்றது 5% ஆடிட் பண்ணணும்னு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த 5% நான் தேர்ந்தெடுத்து அவங்கள நான் ஆடிட் பண்ணணும். அவங்க அதே மாதிரி அவங்களோட யூனிவர்ஸ், நீங்க இந்த யூனிவர்சல் ஓனர்ஷிப்ன்றதுக்கு அர்த்தம் இதுதான். எல்லாரும் வந்து டேட்டா எல்லாத்துக்கும் இருக்கும். அதே போல என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் அண்ட் சீஷர், ரெய்டு விடுறாங்கல்ல, ஐடி ரெய்டு மாதிரி இது வந்து கமர்ஷியல் டாக்ஸ் ரெய்டு. கமர்ஷியல் டாக்ஸஸ் ரெய்டு கொடுக்கறது வந்து இரு அரசாங்கங்களும் செய்யலாம். இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி, மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி வந்து ஒரு வரி ஏற்கிறான் என்ற ஒரு இது இருந்ததுன்னா நீங்க வந்து கொடுக்கலான்றது இதுல ஒரு அடிப்படை ஷரத்து. ஏன்னா டேட்டா வந்து 2 அரசாங்கத்திலே இருக்கும். ஸோ இதான் டியூவல் கண்ட்ரோல் இல்லை, ஆனா சிங்கிள் ஓனர்ஷிப் இருக்குன்றதுக்கு அர்த்தம் இதுதான். இதுல மிக மிக முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறது, இன்னைக்கு 8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய இந்த வரிகள், இந்த 16 வரிகளும் அடங்கியது புதிதாக வரி பே பண்றவங்க வர்றதுனால இது வந்து 1 கோடிக்கு மேல மூவ் பண்ணும். அதான் அந்த இதை வச்சுதான் இன்னைக்கு அருண் ஜேட்லி சொல்றாரு, இந்த 8 லட்சம் கோடி வந்து 10 லட்சம் கோடியாக உருமாறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம் தான். அதிகமான டாக்ஸ் வரி விகிதத்தினால் இது நடக்க போறதில்லை, அதிகமான ஆட்கள் வந்து கெட்ட வர்றதுனால இது வந்து நடக்கும்ன்றது கருத்து. ஒருங்கிணைந்த சரக்கு வரி, சேவை வரி, இதை வசூலிக்கும் முறையில் மத்திய விற்பனை வரி போல் மேற்கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்களா? அதான் நீங்கள் சொல்கிறது இந்த சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்ன்னு. இப்போது அடிப்படையான தத்துவம், அம்மா சொன்ன அந்த தத்துவம் என்னென்னா, நீங்கள் 16 வரியை ஒரு வரியாக ஆக்குறப்போ மறுபடியும் அதை நீங்கள் 3 வரியாக பிரிச்சிங்கன்னா இதனுடைய அடிப்படை கோட்பாடு சிதைந்து விடும் என்பதான் அவங்க நம்ம முதல்ல முன்வைத்த கருத்து. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி வந்துருச்சு, இந்த ஜிஎஸ்டி வந்து 3ஆக பிரிங்க. 1 சென்ட்ரல் ஜிஎஸ்டி, 2 ஸ்டேட் ஜிஎஸ்டி, 3வது ஐஜிஎஸ்டி. முதல்ல ஐஜிஎஸ்டிக்கு அர்த்தம் வந்து இன்டர் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஒரு மாநிலத்தில் உற்பத்தி பண்ற பொருளை இன்னொரு மாநிலத்தில் விற்கிறீங்க அப்படின்னா வந்து அது இன்டர் ஸ்டேட்ல வரும். இது வந்து மத்திய அரசாங்கமே மட்டும் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது ஒரு கருத்து. இதை வச்சு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போட்டாங்க. இந்த 4 மாதத்துல மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறது வந்து அந்த ஐஜிஎஸ்டி அதையும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போலவே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன, 3 வரியும் ஒன்று தாங்க. ஓகே, 3 வரியும் இணைந்தது தான் ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டியை தனியாக வச்சு அதை மத்திய அரசாங்கம் மட்டும் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒன்று என்பதை புரிய வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு லாரி வந்து ஒரு பொருளை ஏற்றி போயிட்டு இருக்கு, ஒரு தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா பார்டர் போயிட்டு இருக்கு. இனிமேல் வந்து செக் போஸ்ட் கிடையாது, நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஐ அப்படின்னு சொல்லப்படுற அந்த கண்களை அங்கே வச்சு அதை மானிட்டர் பண்ணுறோம். அது வந்து இப்போ அரியலூர்லேருந்து தஞ்சாவூருக்கு ஒரு பொருள் கொண்டு போகிறத அவன் ஐஜிஎஸ்டின்னு போட்டு பில்லு போட்டு கொண்டு போயிட்டான்னா நான் அதை பிடிக்க முடியாது. ஓகே, முன்னால் இருந்த கட்டமைப்பில், ஏன்னா மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும். பில்லை வந்து பெங்களூர்னு போட்டு தஞ்சாவூரில் போய் டெலிவர் பண்ணிட்டு அதுக்கு டாக்ஸ் கட்டாமலே திரும்பி வந்துட முடியும். இந்த மத்திய அரசாங்கத்தோட முதல் இருந்த கூஃபப் அந்த பிரச்சனை வந்து இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது. இப்போ 3 வரிகள்லையுமே வந்து 3ஐயும் ஒன்றாக ட்ரீட் பண்ண போகிறோம். சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இந்த 3ஐயும் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கொள்கை ரீதியான முடிவுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன அந்த விஷயம் அதுதான். சென்ட்ரல் ஜிஎஸ்டி மாதிரியே வந்து ஐஜிஎஸ்டியும் ஹேண்டில் பண்ணுறது. இப்போது இந்த மத்திய அரசு தொடர்புடைய 13 விஷயங்கள் விவாதிக்க வேண்டியுள்ளது. ஆமாம், அதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டு கருத்தொற்றுமை ஏற்பட்டுட்டு, ஆனால் வந்து அதை லீகல் லாங்குவேஜில் போட்டு எங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட் பண்ணணும். அது வந்து 18ஆம் தேதி, பிப்ரவரி 18ஆம் தேதி முடிய போது. இது சிறு விஷயங்கள் இதில் இருக்குது, பெரிய விஷயங்கள் இதில் இருக்குது. நான் சொன்ன அந்த ஸ்டேட் டெஃபினிஷன், மாநிலம் என்றால் என்ன, அந்த 12 கிலோமீட்டரு அந்த கண்டிகுவஸ் ஷெல்ஃப், கடற்கரையை ஒட்டிய 12 கிலோமீட்டர் வந்து ஸ்டேட்ஸுக்கு உரிமையான விஷயன்றதை அவங்க என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டியூஷனில் வேறு மாதிரி இருக்குது. அதை ஸ்டேட்ஸுக்கு எம்பவர் பண்ணுறதுக்கு, வரி விதிக்கும் உரிமையை மாநிலங்களுக்கு தருவது மத்திய அரசாங்கம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய சட்ட முன்வடிவு எங்களுக்கு இன்னும் வரல, பிப்ரவரி 18 வரும்னு சொல்லணும். கருத்துரிமை எட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதை என்ன மாதிரி அதை சட்ட ரீதியான வார்த்தைகள் கொண்டு வந்திருக்காங்கன்றது 18ஆம் தேதி பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு 13 பிப்ரவரி 18க்கு பிறகு இந்த ஜிஎஸ்டி திருத்த மசோதா நிறைவேற்றப்படுமா? ஆமாம், ஜிஎஸ்டி திருத்த மசோதா இல்லை, இதுக்கு பேர் வந்து இது திருத்த மசோதா இல்லை, இது ஆக்சுவல் மசோதாவே தான். அதாவது சிஜிஎஸ்டி பில்லு, ஐஜிஎஸ்டி பில்லு, எஸ்ஜிஎஸ்டி பில்லு, அது போக இழப்பீட்டுக்கான ஒரு சட்டம், இந்த 4ம் வந்து பார்லிமெண்ட்டில் வைக்கப்படுகிறது.
February 18 அப்புறம், ஏன்னா இந்த பார்லிமெண்ட் செஷன் வந்து February end வரைக்கும் போகுன்றாங்க. அதுக்கு முன்னால் இதை அங்கே ப்ரெசென்ட் பண்ணி அந்த அப்ரூவல் எடுத்துட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் பேரலாக இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை முழுக்க ஒருங்கிணைச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபோசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு வந்து ஒரு கம்பெனியாக உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க தான் வந்து இந்த முழு ஐடி பேக்போன், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேக்போன் வந்து இந்தியா முழுக்க உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட் அது வந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுக்குள்ளே ஃபீட் பண்ணணும், என்ன ஸ்லாபில் என்ன ரேட்டு, எந்த ஸ்லாபு, இதெல்லாம் ஃபீட் பண்ணுற ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கருத்தொற்றுமை எட்டப்பட்ட ஜனவரி மிடில் எட்டப்பட்டது. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் முந்தி இருக்கு. இதில் வந்து எல்லா அரசாங்கங்களோட, ஏன்னா 93 லட்சம் அசஸீஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே போகணும். ஓகே, அது உள்ளே போய் அது வெரிஃபை ஆகி அங்கே ஸ்டேட் ஆஃப் ஆரிஜின் என்ன, எந்த ஊர்லேருந்து வர்றாங்க, அந்த அவங்களுக்கு அந்த அடையாளங்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க விற்கிறாங்க அந்த அடையாளங்கள், அந்த பாயிண்ட் எல்லாமே என்ட்ரு பண்ணணும். இதான் டேட்டா பாப்புலேஷனுங்கிறது. டேட்டா வந்து உள்ளே கொண்டு போய் சேர்க்குற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு புள்ளியில் வரணும். April 1 முன்னால் இந்த சட்ட ரீதியான இது எல்லாமே நிறைவேறினா தான் July 1 இந்த திட்டத்தை வந்து சாத்தியப்படும். July 1 இப்போ முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால சிஏஜி இந்த வரி விதிப்பு நடவடிக்கைகளை துல்லியமாக தணிக்கை செய்ய முடியாது என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை எப்படி பார்க்கிறது? இது வந்து அவங்க கேட்டது வந்து இந்த ஜிஎஸ்டிஎன் அப்படின்ற அமைப்பையே வந்து ஆடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை. ஜிஎஸ்டிஎன் மூலமாக தான் 10 லட்சம் கோடிக்கு டேக்ஸ் வந்து அந்த ஒரு நிறுவனம் மூலமாக வரப்போகுது. ஓகே, மறந்துடாதீங்க, மத்திய அரசாங்கத்துடைய மொத்த வரி கலெக்ஷனே வந்து 19,72,000 கோடி. ஓகே, அதில் பாதிக்கு மேலே வந்து ஜிஎஸ்டியாக தான் இனிமேல் வரப்போகுது. ஓகே, அப்படிங்கிறப்போ அது அவ்வளோ பெரிய நிறுவனம் எங்கள் கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிருமே அப்படின்றது சிஏஜி வந்து மத்திய அரசாங்கத்தோட ஆடிட்டர். மத்திய அரசாங்கத்தோடு சொல்கிறது அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க வந்து இந்தியாவோட தலைமை தணிக்கை அதிகாரி. இந்த 2G போன்ற விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது சிஏஜி தான். ஸோ அந்த சிஏஜி வந்து இதை ஆடிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கணும், அதை சட்ட ரீதியாக நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அதுக்கும் ஒரு சட்ட வடிவு கொடுத்துருவோம். இப்போ வந்து முதல்ல அது இல்லாமல் இருந்தது, அதான் நிஜம். ஏன்னா இது வந்து ரொம்ப அட்டானமஸ் பாடியாக போயிடும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கணிப்பு. அதில் அர்த்தம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால் அந்த சிஏஜி ஆடிட்டுக்கு வந்து இது உட்படும் என்று தான் இப்போ முடிவெடுத்திருக்கோம். ஜிஎஸ்டியை பற்றி பல்வேறு கூட்டங்களில் கலந்ததுனால உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு தெளிவு ஏற்பட்டு, அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் புரட்சித் தலைவி அம்மாவுடைய தீர்க்க தரிசனம். இந்தியாவுக்கே இந்த ஜிஎஸ்டியில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, செயல்பாடுகள், வரி எல்லாம் கூட விஷயம் அறிந்தவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் தான் புரியும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்றால் இந்தியாவுக்கே ஒரு உதாரண மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையில் மத்திய மாநில நிலைப்பாட்டினை எதிர்த்து திமுக செயல் தலைவர் போராட்டம் அறிவித்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சரி, அவர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அறிவிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது வந்து மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன ஷரத்துக்கள் 140 ஷரத்துகள் போல் அந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருந்தது. அதில் 36 அம்சங்களை வந்து எதிர்த்து அன்னைக்கு அங்கே ப்ரெசென்ட் பண்ணது தமிழகம் மட்டும்தான். இன்ஃபேக்ட் சமஸ்கிருதம் ஒரு தேவ பாஷை, அந்த தேவ பாஷையை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணி படிக்கணும்னு சொல்கிற ஒரு வார்த்தையாடல் அங்கே இருந்தப்போ அதை எதிர்த்து அன்னைக்கு இருந்த மாநில அமைச்சர்களில் அதை எதிர்த்து பேசினது நான் மட்டும்தான். அந்த சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் கொண்டு வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அவங்களே வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. இது வந்து இல்லை, நான் என்ன அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணேன்னா, தமிழுடைய ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் என்ன இருக்குது, தமிழுக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எந்த விதத்துலையும் சமஸ்கிருதத்தோட இது குறைந்த மொழி அல்ல. இந்த ஆர்குமெண்ட் கொடுத்தோம். இப்போ பெங்காலியும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நாங்களும் என்ன எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சிட்டோம் சமஸ்கிருதத்துக்கு அப்படின்னு ஒரு இது வந்தப்போ அப்புறம் தான் அவர் வந்து தாய் சேய் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சமஸ்கிருதம் தாய்மொழி, நம்ம எல்லாம் வந்து அதனுடைய குழந்தைகள் அப்படின்ற ஒரு ட்ராக்கு. இது எல்லாமே வந்து ஒரு அன்வெரிஃபைடு அசம்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை எதிர்த்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெசென்ட் பண்ணோம். பிரகாஷ் ஜவடேகர் அவர்களே வந்து இது வந்து ஒரு புதிய கல்விக் கொள்கை அல்ல, இது வந்து ஒரு கருத்துரு, இது வந்து ஒரு டிராஃப்ட் தாங்க. இதை எஜுகேஷன் கமிஷன் ஒன்று போட்டு அதில் வந்து மாநில அரசாங்கங்களுடைய
ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் அதில் போட்டு அந்த எஜுகேஷன் கமிஷன் வந்து முடிவுகள் எடுக்கட்டும் அப்படின்னு தான் கடைசியில் சொல்லி விட்டாங்க. இதில் சில அங்கங்கள் நமக்கு உடன்பாடு தான். அந்த டயத்தில் நம்ம பேசினப்போ கூட 36 விஷயங்களை அப்போஸ் பண்ணோம். அது வந்து யூனிட்டரி யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் 100 உறுப்பினர்கள் கல்லூரிகள் தான் இருக்க முடியும் அப்படின்ற கருத்துக்கள், இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணோம். அதே நேரத்தில் இப்போ அங்கன்வாடி மையங்கள், நம்ம சின்ன பிள்ளைங்க வந்து இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையங்களை வந்து எல்கேஜி யூகேஜியாக உருமாற்றி பள்ளிக்கல்வியோட அதை இணைந்து செயல்பட வைக்கணுன்ற கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு தான். நாங்கள் ஒன்று கேட்டோம், நீங்கள் வந்து 200 கோடி தான் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து இந்த அங்கன்வாடி மையங்களுக்காக, 1250 கோடி செலவாகுது. நீங்கள் இது வந்து எல்கேஜி யூகேஜியாக உருமாற்றி சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுகள் அதை நடத்தி வருவதற்கு 1250 கோடி தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான முடிவுன்னு நினைக்கிறேன். அதை மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 110 விதியில் அறிவித்த ஒரு விஷயம், இந்த அங்கன்வாடி மையங்களை மனிதவள மேம்பாட்டு கட்டமைப்பின் ஆரம்ப செங்கலாக அதை பார்க்குறேன்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த அறிக்கை விட்டு. அவங்க இந்த பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறது, அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல பாடம் கற்பித்தல், அவங்களுக்கு ஒரு சிலபஸ் போட்டு சொல்லிக் கொடுக்க வைக்கிறது, அது பாலும் பிஸ்கட்டும் கொடுக்குற ஒரு இடத்த மாற்றி அவங்களுக்கு வந்து நல்ல உணவு அளிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு, இதெல்லாமே அம்மா சொன்ன விஷயங்கள். பைலட் ப்ராஜெக்டாக இன்றைக்கி சில மாவட்டங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இது வந்து இதை முழுக்க கொண்டு போகணுன்னா அது மத்திய அரசாங்கத்துடைய உதவி இருக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. இந்த புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்குங்க பல விஷயங்கள், இப்போ நேஷனல் எஜுகேஷன் சர்வீஸ்னு அதை சென்ட்ரலைஸ் பண்ணுறது, அந்த கேடரை வந்து ஆசிரியர்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வைக்கிறது, ஆசிரியர்களுக்கு டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்சி பார் போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மாநில அரசாங்கங்களின் உரிமைகளை மத்திய அரசாங்கம் கையில் எடுக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் என்ன சொன்னோம், ஒரு நல்ல கல்வி கட்டமைப்பு இருக்குது தமிழகத்தில், இதை சிதைக்கும் வகையில் எதையும் செய்யாதீங்க, இதைத்தான் நாங்கள் முன்வைத்தோம். அதனால் அவர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டார்னா அது வந்து அர்த்தம் இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். இதில் மாநில அரசாங்கத்துடைய நிலைப்பாடுகளை ரொம்ப தெளிவாக நம்ம எடுத்துரைத்திருக்கோம். அதை சப்போர்ட் பண்ணி தான் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் செய்ய முடியும். ஆசிரியர் பணி நியமனம் தகுதி தேர்வு அறிவிப்பால் என்னென்ன பயன் கிடைக்கும்? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்ததுக்கப்புறம் இந்த கல்வி உரிமை சட்டம் முக்கியமான சட்டம். நம்ம 2013 அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கல்வி உரிமை சட்டத்தை. இதில் பல அம்சங்கள் இருக்குது. ஒன்று உங்களுக்கு தெரியும், 25% தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களை, நலிவடைந்த பிரிவிலிருந்து வரும் மாணவர்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கு ஆகிற செலவு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஃபீ படி கவர்மெண்ட்டே அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஷரத்து. இதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாநிலம் நம்ம தமிழகம் மட்டும்தான். இன்றைக்கி 80% அவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த 1,20,000 வேகன்சிஸில் வந்து நம்ம போட்டோம். ஏழை மாணவர்களுக்கு ஒரு எலீட் ஸ்கூல்ஸ் அதில் வந்து அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது. இதே போல் இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து ஆசிரியர்கள் பயிற்சிக்காக டெட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதை வந்து கொண்டு வந்தது. இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது எவ்வளவுன்னா பாஸ் அப்படின்றத முதல்ல மாற்றி அமைச்ச மாநிலம் தமிழகம் தான். 60% அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண விதத்தை நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வந்து 5% அதில் வந்து இது பண்ணணும், 55% இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை நம்ம செயல்படுத்துகிறோம். முதல்ல 3 வாட்டி நடத்திட்டோம் டெட் வந்து. இதில் வந்து செகண்டரி கிரேடுக்கு தனியாக பேப்பர் 1, மற்றவங்களுக்கு தனியாக பேப்பர் 2 அப்படின்னு வச்சு நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இதை முறையாக செயல்படுத்திய மாநிலங்களில் முதன்மை மாநிலம் தமிழகம். அதனால தான் இன்றைக்கி 70,000 டீச்சர்ஸ் வேகன்சி. இந்திய அளவில் இப்போது ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இது உலக அளவில் சரின்னு சொல்கிறாங்களோ 1:25, ஒரு டீச்சருக்கு 25 மாணவர்கள், இந்த மாதிரி ஆவரேஜாக ஒவ்வொரு தளத்திலும் இதை வந்து சரியாக செஞ்சுட்டு இருக்கிறது தமிழக அரசாங்கம் தான். நாங்கள் என்ன இந்த இதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து டெட்டு சமூக நீதி காக்க இந்த 5% கொடுத்துருக்குறோம். இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. 3 வருடங்கள் அந்த சட்ட போராட்டம் நடந்து இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாகி புரட்சித் தலைவி அம்மாவுடைய நிலைப்பாடு சரி என்று தீர்ப்பு வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெட்டு வந்து ஒவ்வொரு, இப்போ நம்ம ஜிமேட்டு ஜிஆர்இ மாதிரி பரீட்சை தான் இது வந்து. இதை வந்து எப்போனாலும் நீங்கள் வந்து எடுத்து உங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 முறை நடத்தணுன்றது அந்த சட்டத்திலே சொல்லியிருக்கிற விஷயம். அதனால் இப்போ நம்ம கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஏப்ரல் 30க்கு முன்னால் நம்ம மீண்டும் டெட்டை நடத்திடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணி முதல்ல அனௌன்ஸ் பண்ணணுன்றது அரசாங்கத்துடைய கொள்கை நிலைப்பாடு.
அப்படிங்கிறப்போ உங்கள் டீச்சர்ஸ் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து பல முறை எழுதி கூட அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்றது ஒரு கருத்து. ஏற்கனவே எழுதி இப்போ குவாலிஃபை ஆனவங்களுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி முறையில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது, அதில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கறது, அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் மார்க்ஸுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கறது, இதில் ஒரு வெயிட்டேஜ் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவும் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, சண்டை போட்டாங்க பலரும். பல அமைப்புகள் இருக்குது ஜனநாயகத்தில், இதை தடுக்க முடியாது. இப்போ இருக்கிற வேக்கன்சிஸ், அதோட வேக்கன்சிஸை வந்து இன்னும் வெளிப்படையாக அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான கான்செப்டுங்க. இப்போ வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்றதுலே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத நிலை மாற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ எல்லா டீச்சர்ஸோட டீட்டெயில்ஸும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு 5,82,000 டீச்சர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அவங்க எல்லார் டீட்டெயில்ஸையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சனோ இல்லையோ 30 வருஷம் மனிதவள மேம்பாட்டு நிபுணராக இருந்திருக்கேன். இது கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எந்த வருடம் எந்த மாதம் எத்தனை பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஃபினான்ஷியல் இயர் அகாடமிக் இயர் இறுதியில் தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் எஃபெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ ரொம்ப எளிது. இந்த வருஷ கடைசியில் இத்தனை பேர் ரிட்டையர் ஆக போகிறாங்க, அவங்களுக்கு அப்ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் கிரியேட் ஆகும், அந்த வேகன்சிஸை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, இந்த மாதிரி சும்மா டெபுடேஷன் ஷார்ட் டேர்ம் அனுப்புறது, இந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லாமல் முறையாக வெளிப்படையாக கவுன்சிலிங் வச்சு முறையாக பண்ண துவங்கியது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உந்துதல்னால் தான் இப்போ அதை பெருவாரியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து முழுமையாக செய்வதற்கு இது மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை கொண்டு வர்றது முக்கியம்னு நான் நம்புகிறோம். அதில் டெட் வந்து ஒரு முக்கியமான அங்கம்னு நினைக்கிறோம். இந்த வெயிட்டேஜ் போட்டு போடுறது ஒரு முக்கியமான அங்கம்னு நினைக்கிறோம். எந்த பர்சன்டேஜ் எதுக்கு கொடுக்கணும், இந்த விஷயங்களில் கொள்கை ரீதியான மாற்றங்கள் இருக்கலாம். இதை வந்து சிஎம் லெவலில் இதை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டவுடன் நம்ம அறிவிக்க போகிறோம். ஆனால் ஏப்ரல் 30க்கு முன்னால் இந்த வருடம் டெட்டு நடத்தப்படும். 10 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க சென்ற முறை. இந்த வாட்டி 12 லட்சம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். இது வந்து பெரிய எதிர்பார்ப்புடன் மக்கள் வர்ற விஷயம். ஏன்னா அவங்களும் பார்த்துருக்காங்க, 70,000 பேருக்கு வந்து வேகன்சிஸை ஃபில்லப் பண்ண அரசாங்கம் முறையாக எந்த ஒரு ஊழலுக்கும் இடம் தராமல் எல்லாருமே போற்றக்கூடிய விதத்தில் அவங்க அந்த போஸ்டிங் போட்டிருக்கு அம்மாவோட அரசாங்கம். அதே போல அம்மா ஆசியுடன் நடக்கக்கூடிய இந்த அரசாங்கமும் செயல்படும் என்பது தான் இன்னைக்கு மக்களுக்கு நம்ம கொடுக்குற செய்தி. அம்மா சயின்ஸ் கிட், அம்மா மேக்ஸ் கிட் எப்போது வரும்? இந்த இரண்டும் வந்து முக்கியமான விஷயங்கள். ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், வந்து மனனம் செய்து கற்றுக்கொள்ளும் கல்வி, காக்னிட்டிவ் அப்படிம்பாங்க, மூளையை மட்டும் தாக்கக்கூடிய விஷயம். இதேபூர்வமாக ஒரு கல்வி அளிக்கணும்னா அந்த பையன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு 2 முக்கியமான கிட்ஸ் நம்ம வந்து பள்ளிகளுக்கு தரப்போகிறோம். அது வந்து அம்மா மேக்ஸ் கிட் கணிதத்துக்கு, அம்மா சயின்ஸ் கிட் அறிவியலுக்கு. இந்த 2 வந்து வெகு விரைவில் இன்னொரு 1 மாதத்தில் கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். இது வந்து பள்ளிகளுக்கு கொண்டு போய் சேரும். பையங்க வந்து தாங்களே வந்து பரிசோதனைகளை செய்வதற்காக இது ஒரு முக்கியமான ஒரு ஆடட் அட்ராக்ஷனாக இருக்கும். அதே போல் ஒர்க் ஷீட்ஸ் இப்போ கொடுக்க துவங்கியிருக்கும். ஒர்க் ஷீட்ஸ் வந்து கேள்வி பதில் எப்படி வந்து ஒரு போட்டித் தேர்வில் அந்த பையன் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கானோ அதே மாதிரி அந்த ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கோம். ஸோ தட் அவங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் வந்து ஒரு கம்ஃபர்ட் வரணுன்றதுக்காக, இதெல்லாம் வந்து கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக பள்ளிக்கல்வித்துறையில் நாங்கள் எடுக்கிற முயற்சிகள். காலனி முதல் கணினி வரைன்றது வந்து ஒரு பையங்களை வந்து அரசு பள்ளிகளை நோக்கி ஈர்ப்பதற்கான ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கு. இப்போ ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேக்சிமம் ஒரு 0.001% தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ட்ராப் அவுட் இருக்குது. அதுக்கு மேலே ஹை ஸ்கூல் லெவல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ட்ராப் அவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10% போல் இப்போ ட்ராப் அவுட் இருக்குது. இதையும் குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் இருக்காங்க, +2 லெவல் வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு போகிறதுக்கு இன்றைக்கி 45% வந்து இன்றைக்கி 2011 நம்பர்ஸ் நான் சொல்கிறது. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 48% பக்கத்தில் போயிருப்போம். அம்மாவோட குறிக்கோள் தொலைநோக்கு பார்வை 2023 சொல்லியிருக்கிறது 50% இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஆக்கணும். அதாவது +2 முடிச்சுட்டு கல்லூரி போகிற மாணவர்கள் 2 ஒருவராவது கல்லூரியில் இருக்கணுன்றது அம்மாவோட கனவு. அந்த கனவு 2023க்கு கூட போக வேண்டாம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் தனது டயத்தை நிறைவு செய்வது 2021, அந்த 2021க்குள்ள அது நிறைவு ஆயிரும்னு நான் நம்புகிறேன். அம்மாவுடைய இன்னொரு பெரிய விஷயம் வந்து விளையாட்டுத்துறை. தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு அம்மா காலத்தில் தான் மிகவும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. ஒலிம்பிக் போட்டியில்
பங்கேற்று வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கை கொடுத்தீர்கள் இல்லையா? அந்த திட்டம் எப்படி உள்ளது? இது வந்து அம்மாவோட கான்செப்டே வந்து 3 தளங்களில் அந்த பிள்ளைகளை அடையாளம் காட்டுறது. ஏன்னா இந்த ஒலிம்பிக்கில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த பிள்ளைகளை அடையாளம் காண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது நல்லது. அதனால வேர்ல்ட் பீட்டர் ஸ்கீம், உலகத்தை வெற்றி கொள்ளும் வீரர்கள் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதில் வந்து இன்னைக்கு ஒரு 2060 பிள்ளைகளை நம்ம அடையாளம் காண்றோம் ஒரு வருஷத்துக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ் இதெல்லாம் உருவாக்கி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த 3 கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 30 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வேர்ல்ட் பீட்டர் ஸ்கீம் வந்து நம்ம பிள்ளைகளை வந்து சின்ன வயசுலேயே அவங்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு பல டெஸ்ட் வச்சு பரிசோதனைகள், அவங்களுடைய ஸ்பீடு, ஃப்ளெக்சிபிலிட்டி, டெக்ஸ்டரிட்டி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வச்சு, ஸ்டாமினா இதெல்லாம் வச்சு அந்த பிள்ளைகளை அடையாளம் கண்டு அந்த பிள்ளைகளை வந்து இந்த ஹாஸ்டல்ஸில் கொண்டு போய் சேர்த்து முழு நேரம் அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸாகவே இருந்து உருவாக்குற திட்டம் இந்த வேர்ல்ட் பீட்டர்ஸ் ஸ்கீம். அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமும் இதன் அடிப்படையில் தரப்படுகிறது. இவங்களை வந்து அடுத்த தளத்துக்கு சாம்பியன்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அவங்களை வந்து வெற்றி வீரர்களாக உருவாக்குவது, ஒரு நேஷனல் கேம்ஸில் மெடல் எடுக்கிற அளவுக்கு அவங்கள வந்து உருவாக்குறது தான் அந்த சாம்பியன்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதில் ஒரு 85 பிள்ளைங்க இப்போ எடுத்திருக்கோம். இன்னொரு 16 பேர் எடுக்க போகிறோம். 101 பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. இந்த திட்டத்தில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து 2 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. இந்த திட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்த போகிறோம். இது வரைக்கும் கடந்த 4 வருடங்களாக ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கு. அதை வச்சு அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குறது, கியர் வாங்குறது, டோர்னமெண்ட்டுக்கு போகணுன்னா அதுக்கு ஹெல்ப்பு. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸோட மையப்புள்ளி வந்து அசோசியேஷன்ஸ் தான். இன்னைக்கு வந்து அசோசியேஷன்ஸ் சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த பணத்தை வச்சுக்கலாம். ஸோ இது வந்து சிடிஎஸ், சாம்பியன்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம். எல்லாத்துக்கும் மேலே வந்து எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம். எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா தனித்துவமிக்க விளையாட்டு வீரர்கள். இதில் தான் வந்து அடுத்த ஒலிம்பிக்ஸ் விளையாடக்கூடிய திறன் படைத்தவர்கள் 4 வருஷத்துக்கு முன்னாலே இவங்களை அடையாளம் கண்டு இப்போ 11 பேர் இந்த திட்டத்தில் இருக்காங்க. இன்னும் ஒரு 14 பேர் இதில் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸ்லேயே அடையாளம் கண்டு அதில் இன்னொரு 30 பேர் இப்போ எடுத்திருக்கோம். அதில் வந்து ஒரு 14 பேராவது இந்த ஸ்கீமில் கொண்டு வரணுன்றது எங்களுடைய பட்ஜெட்டு, எங்களுடைய தாட். அப்படிங்கிறப்ப அடுத்த ஒலிம்பிக்ஸ், இன்னைக்கு டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 வரப்போகுது. அந்த இன்னும் 4 வருடங்களில் வர இருக்கிற அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் அதில் வந்து நம்ம 24 பேர் நம்ம ஒலிம்பிக்ஸில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து போகணும். ஏன்னா போன வாட்டி 6 பேர் தான் போனாங்க. 6 பேர் போனாங்க, நல்லா பண்ணாங்க. ஆனால் மெடல் எடுக்க முடியலை. இந்த வாட்டி இந்த 24 பேர் உள்ளே கொண்டு போயிட்டோம்னா, உள்ளே கொண்டு போய் சும்மா போயிட முடியாது. உங்களுக்கு தெரியும் அதுக்கான தகுதி இருக்குது. இப்போ ஃபென்சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவானி தேவி வந்து வேர்ல்டில் 64 இருக்குது. ஒரு சாதாரண பிள்ளை. அதுக்கு அம்மா கண்டெடுத்து அதை ஸ்போர்ட்ஸு உள்ளே கொண்டு வந்து இந்த எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீமில் கொண்டு வந்து இப்போ 64லேருந்து அது 32க்கு அதனுடைய ரேங்க் 32க்குள்ளே வந்துச்சுன்னா அது ஒலிம்பிக் எலிஜிபிள் ஆயிரும். ஒரு வருஷத்துக்கு 7 வேர்ல்டு வைடு டோர்னமெண்ட் போகணும், வாழ்விச்சு பயிற்சி. இதுக்கு வந்து அந்த 25 லட்சம் அதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, அந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்தோம்னா தான் அந்த பிள்ளை கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த வருஷம் கடைசியில் வந்து 32க்குள்ளே வந்துடுவேன்னு. 3 வருஷம் இருக்குது அதுக்கு அப்படின்றது ஒரு கருத்து. இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைக்கு, ஐஸ்வர்யா செயிலிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெயவீணா ஸ்விம்மிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் சென்ட்ரிக்காக நம்ம பாலிசியை கொண்டு போக போகிறோம். அதுதான் வந்து முக்கியமான மாற்றம்னு நினைக்கிறேன். அம்மாவோட கனவு அதுதான். திமுக பீரியடில் அவங்க 2011 விட்டுட்டு போனப்போ அந்த வருஷம் நடந்த நேஷனல் கேம்ஸில் நம்ம வந்து இந்தியாவிலே 12வது இடத்துல இருந்தோம். நேஷனல் கேம்ஸில் நம்ம தேசிய விளையாட்டுகளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன மெடல் எடுத்தோமோ அதை போல் 3 மடங்கு நம்ம வந்து அடுத்த நேஷனல் கேம்ஸில் எடுத்துட்டோம். 2015 நடந்த நேஷனல் கேம்ஸில் அம்மாவோட அந்த 4 வருட முயற்சினால் பார்த்தீங்கன்னா 52 மெடல் நம்ம எடுத்திருக்கோம். நேஷனல் கேம்ஸில் நம்ம ரேங்கை வந்து 12லேருந்து 7வது கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த நேஷனல் கேம்ஸ் இந்த வருஷம் வரப்போகுது, 2017 நவம்பரில் வரப்போகுது. இதில் வந்து பங்களிப்போர் பர்சன்டேஜ் வந்து 2 மடங்காக உயர்த்துறோம் இந்த வாட்டி வந்து. அதுக்கு வந்து முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த கட்டமைப்புகள் எல்லாம், இந்த 3 தள கட்டமைப்பு, வேர்ல்ட் பீட்டர் ஸ்கீம், சாம்பியன்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம், எலிட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்புகள். இன்றைக்கி வந்து சிந்தட்டிக் ட்ராக் அதிகமாக இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம் தான். ஆஸ்ட்ரோடர்ஃப் அதிகமாக இருக்கிற மாநிலம் நம்ம மாநிலம் தான். உலகத்தரமான ஸ்விம்மிங் பூல் வேளச்சேரியில் கட்டி வச்சிருக்கிறது. அக்வாட்டிக்ஸ் காம்ப்ளெக்ஸ் போக இன்றைக்கி வந்து வெலோட்ராம் கட்டி வச்சிருக்கிறது. இந்தியாவிலே முதல் ஸ்போர்ட்ஸ் பல்கலைக்கழகம், அதை நல்லா இயங்க வச்சு அதை ஒரு ட்ராக்கில் கொண்டு போயிட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த 2077 பிள்ளைங்க நம்மளை வந்து அவங்கள அடைகாக்கும் மையங்களாக இந்த ஹாஸ்டல்ஸையும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையும் அகாடமிகளையும் உருவாக்கி வைக்கிறது. தனியார் நிறுவனங்கள்லேருந்து இன்றைக்கி ஃபண்ட் எடுத்து சிறப்பு பயிற்சி மையங்கள், அகாடமிஸ் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய, போட்டித்திறன் இருக்கக்கூடிய ஒரு 12 ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளினை எடுத்து
குறிப்பாக அத்லெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குறிப்பாக வந்து ராக்கெட் கேம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டென்னிஸ், ஸ்குவாஷ் இதிலெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம முதலிடத்தில் இருக்கோம். இது வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சப்போர்ட் பண்ணி, இதுவரைக்கும் இல்லாத பல கேம்ஸ் இருக்க வேண்டிய செயிலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கனோயிங், கயாக்கிங், இந்தியாவிலே அதிக மீனவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த துடுப்பு போடுற விதமான அந்த போட்டிகள், இதிலெல்லாம் நமக்கு இயற்கையாகவே போட்டித்திறன் இருக்கிறது. இதிலெல்லாம் நல்லா முதலீடுகளை கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாக இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்போர்ட்டிங் ஸ்டேட்டாக நம்ம வருவதற்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த நேஷனல் கேம்ஸில் 5க்குள்ளே வரணும், அதுதான் நம்மளோட டார்கெட். 100 மெடல் எடுத்தோம்னா அந்த 5வது இடத்துக்குள்ளே வந்துடுவோம். அதிலிருந்து இன்றைக்கி ஒரு கேரளாவோ மணிப்பூர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன மாநிலம், ஹரியானாலாம் சின்ன மாநிலம், அவங்களாம் நமக்கு மேலே இருக்காங்க. அவங்ககிட்டருந்து கூட சில உத்திகளை புரிந்து கொண்டு ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ் கொடுத்து, அம்மாவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து புத்தகங்கள், அம்மாவோட 2வது லவ் வந்து ஸ்போர்ட்ஸ், அந்த அளவுக்கு இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கனவை வந்து நனவாக்குறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சிகள் எடுக்கும். முக்கியமாக இப்போ பட்ஜெட் மத்திய அரசு தாக்கல் செய்ய போகிறது. இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பு மாநில அரசுகளின் கருத்துக்களையும் கேட்டது. இப்பொழுது நாம் அந்த பட்ஜெட்டில் ஒரு 19 கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். அதில் எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது? சில விஷயங்களை அந்நேரமே அவர் ஒத்துக்கிட்டாரு. இது ஜிஎஸ்டி கவுன்சிலை ஒட்டி நடந்ததுன்றனால சிஎம் அவர்கள் என்ன அதில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம முதல்வருடைய அந்த 19 கோரிக்கைகளை எடுத்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு விஷயம் அவங்க ஒத்துக்கிட்ட விஷயம் இமீடியட்டாக வந்து இன்டர்ஸ்டேட் பவர் கிரிட், இன்டர்ஸ்டேட் எனர்ஜி கிரிட். அதாவது நமக்கு இந்தியாவிலே இன்றைக்கி அதிகமாக வந்து புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி, ரினியூபிள் எனர்ஜியில் வந்து நம்ம தான் வந்து இந்தியாவிலே அதிகம். 10,000 மெகாவாட்டை தாண்டின ஒரே மாநிலம் நம்ம தான். குறிப்பாக சோலார், 3 வருஷத்துக்கு முன்னால் 30 மெகாவாட்டு கூட இல்லாத தமிழகம் இன்றைக்கி வந்து 2000 மெகாவாட் தாண்டிட்டோம் சோலார் பவரில் மட்டுமே, சூரிய சக்தியிலிருந்து எடுக்கிற மின்சாரம். அதே போல் விண்ட் எனர்ஜி மூலமாக, காற்றாலைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய எரிசக்தி 7000 மெகாவாட்டுக்கு மேலே போயிடுச்சு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 மெகாவாட்டை வந்து வெளி மாநிலத்துக்கு நம்ம 2000 மெகாவாட் கொடுக்க ரெடியாக இருக்கும். இது வாங்குறதுக்கு கர்நாடகாவும் கேரளாவும் வந்து தவம் கிடக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன சொன்னோம், இந்த மாநிலங்களுக்கு இடையில் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் பவர் கிரிட் உருவாக்கணும். அதை வந்து மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கட்டமைப்பு உருவாக்கணும். இன்டர்ஸ்டேட் எனர்ஜி கிரிட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கிரீன் கிரிட் அப்படிங்கிறாங்க, கிரீன் காரிடார், பசுமை மின்தடம். இந்த பசுமை மின்தடத்தை மத்திய அரசாங்கம் உருவாக்கணும். ஏன்னா இது 2 மாநிலங்களுக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். 3 மாநிலங்கள் 4 மாநிலங்களுக்கு இதை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். இது வந்து மல்டிலேட்ரல் ஃபண்டிங் ஏஜென்சிஸ், ஜெர்மானிய கேஎல்எஃப் போன்றவர்களோ, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோ, மற்ற பல நிறுவனங்களும் இதுக்கு வந்து போட்டி போட்டுட்டு பணம் கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. இதை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்து செய்யணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இதை மற்ற மாநிலங்களும், அங்கே இருந்த மாநிலங்களில் 3 மாநிலங்கள் எழுந்து நின்று இதை வரவேற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னும் வந்து மின்மிகை மாநிலமாக உருவாகாத மாநிலங்கள் இந்த 3ம் குறிப்பாக நான் சொல்கிறது, அவங்க வந்து இது வந்து அது வேரிற் பழுத்த பலான்னு சொல்கிற மாதிரி கிடக்கு, அதை வந்து கோரிக்கை ஏற்று கிடக்கிறத அதை எடுத்துக்கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நமக்கும் பிரயோஜனம் கிடையாது. இதை வந்து உடனே அவர் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். அது இந்த பட்ஜெட்டில் இது வந்துருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த மீனவர்களுக்கான டீப் சி டியூனா ஃபிஷிங், நம்ம நேரமும் ஸ்ரீலங்கன் மீனவர்களோட, ஸ்ரீலங்கன் ஆர்மி, ஸ்ரீலங்கன் நேவி இவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிற இதை மாற்றி அவங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்புக்கான கட்டமைப்புகளை உருவாக்கி தருவதற்காக ஒரு 1650 கோடி கேட்டிருக்கோம். இதில் முக்கியமான இது என்னன்னா, உங்களுக்கு தமிழக மீனவர்கள் வர்சஸ் இலங்கை கடற்படைன்னு பார்க்காதீங்க, இந்திய மீனவர்கள்னு பாருங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபாரின் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து இதை தமிழக மீனவர்கள் பார்க்காம இந்திய மீனவர்கள் பார்த்து இந்தியா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு மாநில அரசாங்கம் பண்ணுறதுன்றது சாத்தியமற்ற விஷயம். இதை முன்னெடுத்து வச்சுருக்கோம். ஆனால் எல்லாரும் வரவேற்ற ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல இருக்கிற எல்லா மாநிலங்களும் வழிமொழிந்த விஷயம் என்னன்னா, சிஏஜி தலைமை தணிக்கை அதிகாரி சென்ற முறை ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு ஷாக்கிங்கான ஃபைண்டிங் தான். இதுவரைக்கும் ஒரு கடந்த 10 வருடங்களாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு தர வேண்டிய பணம், அதாவது டிவால்மெண்ட், இந்த டிவால்மெண்ட்றது இங்கிலீஷ் வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்கிருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸ், எக்ஸைஸு, நம்ம சர்வீஸ் டேக்ஸு, இதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது. தமிழ்நாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுறது, மற்ற மாநிலத்திலேருந்து கலெக்ட் பண்ணுறது, அவங்க அதை வந்து எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது. ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க.
இத்தனை % இந்த மாநிலத்துக்கு போகணும், இத்தனை % மத்திய அரசாங்கத்தோட இருக்கணும், ஆர்மிக்கு இவ்வளோ போகணும், இதுக்கு இவ்வளோ போகணும் அப்படின்னு இந்த ஃபார்முலா கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா படி அவங்க பிரித்தளிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்கோம். அப்படி ஆக்சுவலாக பண்ணல. 86,000 கோடி வந்து மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல ஷார்ட் டிவால்மெண்ட். ஆனா என்ன அர்த்தம்னா, கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அதை வந்து ஆடிட் பண்ணது நம்ம போய் ஆடிட் பண்ண முடியாது, ஸ்டேட் வந்து போய் ஆடிட் பண்ண முடியாது, சிஏஜி தான் பண்ணும். அதை ஆடிட் பண்ண வேண்டிய சிஏஜி. அவங்க ரிப்போர்ட்ல இது வந்திருக்கு. இதுல வந்து 86,000 கோடி மாநிலங்களுக்கு சென்றடைய வேண்டிய பணம் மத்திய அரசாங்கம் தராமல் இருக்கிறது. இதை வந்து நம்ம எடுத்து வைத்தோம். ஸ்டாலின் அவர்கள் இதை படிக்கணும். ஓகே, ஏதோ வந்து மத்திய அரசாங்கம் நம்ம கையை முறுக்கிக்கிட்டு இருக்குன்னு. அந்த 31 பேர் அன்னைக்கு இருந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன பணித்த வேலை, இதை ஸ்ட்ராங்காக எடுத்து வைங்க. ஸோ இதை எடுத்து வைத்தேன். அந்த இடத்துல வந்து அனைவரும் எழுந்து இதை உடனே நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தார்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இதனால 4,500 கோடி வரணும். இது இவங்க பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்களா இல்லை குவைட்டா அந்த ஃபண்ட்ஸை கொடுத்து விட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா இது வந்து காங்கிரஸ் மட்டும் கிடையாது, காங்கிரஸ் தான் பெருவாரியாக அதை பண்ணது, இது ஷார்ட் டிவால்மெண்ட் பண்ணுறது. பிஜேபி அரசாங்கமும் இதே தான் தொடர்ந்து இருக்கு. அதான் 10 வருஷம், மொத்தம் 10 வருஷத்துக்கு இது வந்து அவங்க கொடுக்க வேண்டியது இந்த 86,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து வைத்தோம். கண்டிப்பாக அது வரும்னு நம்பிக்கை இருக்குது. அதே போல் அந்த மத்திய அரசாங்கம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு கொடுக்குற திட்டங்கள், இந்த திட்டங்களில் உங்களுக்கு முன்னால் வந்து 70% மத்திய அரசாங்கம் தரும், மாநில அரசாங்கம் 30% தரும். இது பிஜேபி அரசாங்கம் யூனிலேட்டரலாக மாற்றிருச்சு. 60% மத்திய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம். இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு இதனால் இருக்கிற தாக்கம் மட்டுமே 2,000 கோடிக்கு மேலே. அனைவருக்கும் கல்வி திட்டம், SSA, RMSA, இடைநிலை நிற்றலை தடுக்கும் கல்வி, இடைநிலையில் கொடுக்குற அந்த பணம், இது மாதிரி ஒரு 10 ஸ்கீம் இருக்குது. ஹேண்ட்லூம்ஸில் அந்த ஸ்கீம் இருக்குது, ஃபிஷரிஸில் இந்த ஸ்கீம் இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஆனால் அதில் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சரில் நான் 40% கட்டணும் மாநில அரசாங்கங்கள். நாங்கள் என்ன கேட்டிருக்கோம், ஒரு இந்த டிமானிட்டைசேஷன், இந்த நோட் பந்தி, இதிலெல்லாம் வந்து பெரிய தாக்கம் இருக்குது ரெவன்யூஸில். அவங்களுக்கு தெரியும், இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் லாங் டேர்முக்கு இது நல்லதுன்னு நாங்களும் நினைக்கிறோம். பட் நீங்கள் கொடுத்ததுனால ஒரு 2 வருஷத்துக்கு மாநில அரசாங்கங்களுடைய வருமானம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதனால் இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் நீங்கள் இப்போ 70-30 இருந்தது 60-40 ஆக்குனீங்க, அதை 90-10 ஆக்குங்க. ஒரு 2 வருடங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இது ஒரு முக்கியமான கோரிக்கை. மற்ற மாநிலங்கள் வரவேற்ற கோரிக்கை, எல்லா மாநிலங்களுமே வரவேற்ற கோரிக்கை. இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த 19. இப்போது ஒரே தேசம் ஒரே வரி ஜிஎஸ்டி எப்படியும் ஜூலை 1ஆம் தேதி வந்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார். பல கூட்டங்களுக்கு, இந்த ஜிஎஸ்டி கூட்டங்களில் கலந்து கொண்டதனாலும், நீங்கள் கல்வித்துறை அமைச்சராக இருப்பதனாலும் அது குறித்தும் சில விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மிக்க நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் நடந்தது என நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.